ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னா அதுக்கு முதல் மணி அடைஞ்சாம அவர் சொல்ற இடத்துல நீ கரெக்ட் டைமுக்கு போய் நின்று கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக. ஆராதனை செய்தான். ஆராதனைக்கு வர முடியல, ஏன்னா கர்த்தர் உன்னை நடத்தல, வேற ஒருத்தர் நடத்துறான். ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற குக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். இந்த உலகத்தில் இருப்பவன் உன்னை நெருக்கி கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறான்ல, அதனால உன்னால கர்த்தர் எடுத்து வர முடியல, டைமுக்கு வர முடியல, ஆராதனை செய்ய முடியல. காரணம்னா கர்த்தர் உன்னை நடத்தல. இன்னும் கர்த்தர் வாழ்க்கை இன்னும் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தபடியாய், தேவ திட்டத்துக்குள்ள சித்தத்துக்குள்ள நடத்தபடியாக இன்னும் நீ ஒப்பு கொடுக்காதனால்தான் கரெக்ட் டைமுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவர் உனக்கு வைத்திருக்கிற ஸ்தலத்தில் வந்து தேவனுக்கு முழுமையாய் உங்களால் ஆராதனை செய்ய முடியாம இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அதே சுபாவத்தோடு, அதே அலட்சியத்தோடு, அதே முறுமுறுப்பு, அதே சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு உலகத்தானை போல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறதால தேவனால் நாம் எங்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் ஆவியானவர் இறங்கினாரோ அது செய்ய முடியாதபடிக்கு தடைப்பட்டு